எவ்விடத்திலே இருக்கிறாய்? சர்வ ஜாகிரதையா இருக்கிறியா? உஷார் பத்ரம் அகடவகடமாக பேசக்கூடாது. காலைல காட்டுறேன், என்னத்தை காட்ட போற? எதையும் காட்டாத. சபையோ சபையிடமாக தோன்றி வரக்கூடிய அரசர் உமக்கு யார் என்ற விளக்கம் புலப்படுகிறதா? விளக்கமா சொன்னா எனக்கு ஒரு சபையோருக்கு தெரியும் ஐயா. விளக்கமா சொன்னா எனக்கு ஒரு சபையோருக்கு தெரியும். இல்லனா தெரியாது. தெரியாதா? தெரியாது. உங்களுக்கு தெரியல? சொல்லுங்க. சொல்கிறேன். சொல்லு. அவன் என்று சொல்லக்கூடியது ஆமாங்க உலகம். உலகம் 56 நாடு. நாடு நாடு 56 நாட்டிலே ஜகத்தான பட்டினம் தலைநகரம் அஸ்தினாபுரத்தை சீரும் சிறப்போடு ஆட்சி செய்து வரக்கூடியவர் பேரரசு எமது தந்தை எங்க அப்பா
என்ன ஒழுங்கு எடுக்கிறீங்க? திருதராஷ்டிரர். ஆமா, அவருக்கு தலைப்பிள்ளையாக பிறந்து இளவரசு பட்டம் பெற்று அடியேன் துறை துறையோதனே, துரை துரியோதன மகாராஜா நந்தியாவட்டம் ஆலை தரித்த நராதிபன். ஆமாங்க, எது? நந்தியாவட்டம். நந்தியாவட்டம். ஆலை. நந்தியாவட்டம் ஆலைனா தெரியுமா? சொல்லுங்க. நந்தியாவட்ட பூ பார்த்திருக்கிறியா? நான் பார்த்தது இல்ல. எல்லா பூக்கும் இல்லாத மகிமை அந்த பூவுக்கு உண்டு. அதுனா மகிமை உண்டு. ஆமா, மற்ற மலர்களிலே வண்டானது சென்று அமரும் தேன் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடும். மலர்ல. ஆனா இந்த நந்தியாவட்ட மலர்ல இந்த வண்டு போய் தேன் எடுக்கிறதுக்காக அமர்ந்தா போகும்போது அந்த இதழ்கள் திறந்ததா இருக்கும். இந்த வண்டு போய் உள்ள உக்காந்தா அதன் இதழ்கள் மூடிக்கும். வண்டு உள்ள மாட்டிக்கும். உள்ள வண்டு மாட்டிக்கும், வெளியே வரவே முடியாது. எத்தனை நாள் இருந்தாலும் உள்ளே கடந்து சாவ வேண்டிதான். அத மாதிரி இந்த துறை துரியோதனன் அந்த நந்தியாவட்ட பூவுக்கு சமமானவன். நீ சமமானவர். என்கிட்ட வரவன் திரும்பி போக முடியாது. ஆமாங்க, அதோ கதிதான் அவன் கதி. என்ன பண்ணிட்டு புரியுதா? அப்பேர் வச்சு சர்பம்னா தெரியுமா? சர்பம்னா என்னப்பா? அது கிடையாதுடா. வெறுத்த பணக்காரன், தனரேகை படைத்தவன். எது மேல கை வச்சாலும் வாழ்ந்துன்னு போயினே இருக்கும். கிடையாது. எனக்கு ஒரு குறைங்க. தலைமுறையா உங்க காவல் காரணங்கிறேன். ஆமா, உன் கையை எது மேல வச்சாலும் வளரும். என் முன்னாடி கொள்ளமாக்குறேன், என் முன்னாடி மேல கை வையா. அந்த சனி மூஞ்சி பாக்குறதுக்கே வம்பாது, அது மேல கையை வேற வைக்க சொல்ல. நீ மேல பாத்தியம் எப்படி ஏன்னா 32 மேல வாத்தி முழங்கு ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார் சொல்றாங்களா இல்லையா? எல்லாம் காசு போட்டு நல்லா அடிச்சு சொல்றாங்க. 16 பேர் இருக்கிறாங்க, கொல்லே காணுமே. ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். அப்படியே வாழ்த்து பாடல் முழங்க ராஜா சபையிலே வந்து கொண்டிருக்கிறேன். இவங்க 2 பேரும் யாருன்னு கேளுப்பா. ஐயா, நீங்க யாருங்க? துரியோதனக்கு வலதுகர போன்று, துரியோதன மகாராஜாக்கு வலதுகர போன்று. அடியேன் துரியோதனக்கு அடியேன் புலியா? புலினா கொட்டாட்டு புலியா? கொட்டாடு புலியா? காட்டிலே புலிக்கு எவனை சமைச்சு உண்டு அதை போல் புலி. நீ வாங்க, நல்லா தட்ட தக்கறியமா வரீங்க. காலைல பொங்கல் சாப்பிட்டீங்களா? அடிக்கணுமா?
தந்தை திருதராஷ்டிரமாகியவர் திருநாட்டியமாகியவை தாயார் எனது தாய் 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 இருவர் சுகபவத்திலே பிள்ளை என பிறந்தவர்கள் நாங்க எத்தனை பேர் தெரியுமா? பேரு? ஒன்றா ஒன்றா, பத்தா பத்தா, 50 50, 60 70 80 90 90 என்னடா 90 சொல்ல மீதியான இருக்குதா கொசுல? ஏய் 100 பேர் ஆடவர்கள் சேர்ந்தவரு எத்தனை பேரு? 100 பேரு 100 பேர் ஆடவர்கள் கடைசியா ஒரே ஒரு பெண் குழந்தை ஆக 101 பேர் பிறந்தோம். மகாராஜா என்னப்பா உங்க அப்பாவுக்கு 101 பேரா? ஆமா. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் கேளுப்பா. என்ன இப்ப இருக்கிற தாய்மார்கள் அப்பா மார்கள் வேலைக்கு போடுறாங்க. ஆமா. உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு சாப்பிட்டு வர வேலையே இல்லையா? சரியா? ஏய் கோடி கோடியா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவான். கல்யாணம் பண்றோம். எல்லாம் அப்படியே 101 பேர் பிறந்தோம். புரியுதா? எந்த ஒரு குறையும் கிடையாது. குறவில்லைங்க. இந்த குறை கிடையாது. குறைவியா? நீதான் சொன்ன குறவுனா. ஏய் ஏன்னா இப்போ வெயில் காலம். தண்ணி சொன்னாதான் குறவு குடிப்பாங்க. குறைடா குறவை. ஓ நீ சொல்ற குறவை. நான் சொல்றது குறை. குறை குறை. அப்படியே ராஜாவாக குறையுதா? ஆனா எனக்கு சாமர்த்தியம் தெரியுமா? சாமான் சண்டை கழிச்சுங்க குட்டி. சிறுமனா காவலன் சண்டையிலே சிங்க குட்டிகள். ஆமா சாமர்த்தியத்தில் அதிகட்டிகள். துண்டத்திலேயே தட்டி எதிராளி அவன் நெட்டி நெட்டி வந்தால் வெட்டி எறிவேன். ஆமா அப்பேற்பட்ட சாமர்த்தியம் அடைத்தவன் இந்த துரை துரியோதனன். எங்க கும்பே பெரிய கும்பு. பெரிய ஆமா.